ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த பேண்டமிக் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் ஆக்சியோமீட்டர் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் ஆக்சியோமீட்டர் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் உள்ள பிளட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல்லையும் அண்ட் பல்ஸ் ரேட்டையும் நம்மளுக்கு வந்து அந்த மெஷினில் காட்டும். இது ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா SpO2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் ரேட் பீட் பெர் மினிட்ஸ். அது ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து எதுக்குன்னா ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் ரேட் வந்து பர் மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 to 100 பீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கணும் நார்மலாக. ப்ளஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்குள்ளேயோ இல்லை வந்து நம்மளுக்கு உடம்பு சரியாமல் இருக்கக்குள்ளேயோ இல்லை ஓவராக எமோஷன் அண்ட் டென்ஷன் ஆகக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்ஸ் ரேட்டுங்கிறது வேரி ஆகும். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணக்குள்ளே அந்த பல்ஸ் ரேட் வந்து வேரி ஆகிருக்கிறது தெரியும் உங்களுக்கே. நார்மலாக பார்த்திங்கன்னா 60 to 100 பீட்ஸ் வந்து பெர் மினிட்டுக்கு இருக்கணும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன். இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் நம்மளோட பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்சிஜன் வந்து சேச்சுரேட் ஆகிருக்கு, கலந்துருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த SpO2 பர்சன்டேஜில் வந்து காட்டும். ஓகேவா? இந்த பர்சன்டேஜுங்கிறதுங்கன்னா 95%, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 100%க்குள்ளார வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் நம்மளோட பாடியில் உள்ள பிளட்டில் வந்து கலந்துருக்கிறத வந்து காட்டும். அது அந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணால் ஹீமோக்ளோபினை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து கேரி பண்ணி எல்லா பார்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணது. ஸோ இந்த ஆக்சியோமீட்டர் மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஆக்சிஜன் வந்து பர்சன்டேஜ்லேயும் பல்ஸ் ரேட்டை வந்து பெர் மினிட் BPM பீட்ஸ் வந்து பெர் மினிட்டுக்கு எவ்வளோன்றதா நம்ம இந்த பல்ஸ் ஆக்சியோமீட்டரில் செக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் ஆக்சியோமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங்கில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பல்ஸ் ஆக்சியோமீட்டர் இருக்குது. 1500லேருந்து 3000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பல்ஸ் ஆக்சியோமீட்டருங்கிறது கிடைக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க, சுகர் பேஷண்ட், BP பேஷண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஷண்ட், அப்புறம் இப்போது பேண்டமிக் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் குவாரண்டைனில் வந்து நம்ம இருந்தோம்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்ஸ் ஆக்சியோமீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா SpO2 உங்களுக்கு வந்து பல்ஸ் ரேட்டை வந்து நீங்கள் வந்து வீட்டிலேயே செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பல்ஸ் ஆக்சியோமீட்டர் வந்து நம்ம வந்து எப்படி உள்ளார இருக்குது, அதை எப்படி ஒர்க் எப்படி வந்து இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா அப்பல்லோ ஃபார்மசியில் நாங்கள் வாங்கினோம். இது வந்து ஓப்பன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப காம்பேக்டான டிவைஸ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்ஸ் ஆக்சியோமீட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேட்ரி வந்து உங்களுக்கு தேவை. ஸோ பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேட்ரியை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு லாங் லைஃப் இருக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியலனாலும் உங்கள் பக்கத்தில் அப்பல்லோ ஃபார்மசி அது மாதிரி இருந்துச்சுன்னா கால் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க. மெடிசன்லாம் கூட டெலிவரி பண்ணுறாங்க அப்பல்லோலேருந்து. நாங்கள் அது மாதிரிலாம் வாங்கியிருக்கோம் மெடிசன். அது மாதிரி நீங்கள் கூட வந்து இந்த பல்ஸ் ஆக்சியோமீட்டரும் நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பேக்ட் டிவைஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிங்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். உடனே வந்து ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிசல்ட் வந்துடும். இப்போது ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு நீங்கள் இந்த பேட்ரி வந்து நீங்கள் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். ஸோ நிறைய பிராண்டு இருக்குது இதில் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு எந்த பிராண்டு உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அந்த பிராண்ட் வாங்கிக்கலாம். இப்போ ஃபிங்கர் அவுட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணலாம். நம்மளோட ஃபிங்கர் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதுக்குள்ளார ஒரு லைட்டு சென்சார் ரெட் கலரில் எரியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து சென்ஸ் ஆகி நம்மளோட இப்போ வந்து எனக்கு வந்து SpO2 வந்து 98 காட்டுது. பல்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 95 காட்டுது. நான் சொன்ன ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நார்மல் பர்சன் நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். பல்ஸ் ரேட் வந்து கொஞ்சம் நிறையாவே டிஃபர் ஆகலாம் எப்போ வேணாலும். பட் வந்து அந்த SpO2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா 1 பாயிண்ட் அது மாதிரி தான் டிஃபர் ஆகி காட்டும். இப்போ இன்னொரு டைம் நான் செக் பண்ணுறேன். கரெக்டாக இப்போ வந்து எனக்கு 98 இது மாதிரி காட்டுது. ஒரு செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பல்ஸ் ரேட் மட்டும் நம்ம ஒரு டென்ஷனாக இல்லைனா டைமில் எமோஷனாக இருக்கிற டைம்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், டான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னக்குள்ள பல்ஸ் ரேட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிறைய டிஃபர் ஆகி தெரியும். பட் SpO2 உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அது மாதிரி தான் டிஃபர் ஆகி தெரியும். நீங்கள் ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது மாய்ஸ்சரைஸாக இருக்கக்கூடாது. நம்ம ஃபிங்கர் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் அந்த நெயிலில் வந்து நெயில் பாலிஷோ அது மாதிரி எதுவும் போட்டிருக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நீங்கள் இப்போ ஹோம் குவாரண்டைனில் இருக்கீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் அடிக்கடி இந்த ஆக்சிஜன் லெவல் மட்டும் நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். அவங்க ஒரு ஆக்சிஜன் லெவல் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நம்மளோட ஏஜ் வைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த லெவல்ஸ்லாம் மாறும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே இந்த ஆக்சிஜன் லெவல் நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ நான் சரியாக அதில் கை வைக்கல. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபிங்கர் சென்ஸ் ஆகலை. ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் ஆன் பண்ணி நல்லா கை வச்ச பிறகு திரும்பியும் நம்மளுக்கு ரிசல்ட் காட்டுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிவைஸ் தான். இந்த மாதிரி பீரியடில் நம்மளுக்கு இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலட்சியமாகவும் நம்ம வந்து வீட்டிலையே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம டாக்டரோட அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வீட்லேயும் நம்ம ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஆக்சிஜன் லெவல் கூட நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடிக்கடி செக் பண்ணிவிட்டு டாக்டருக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் முடிஞ்சு நீங்கள் வந்து இதோட யூஸ்ஃபுல்லாக முடிஞ்சுன்னா நீங்கள் பேட்ரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். நாங்கள் வாங்கி ஒரு 4 to 5 month ஆகுது. ஸோ பேட்ரியை ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கான நீடு இப்போதைக்கு எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர், பிபி பேஷண்ட், அப்புறம் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் பேஷண்ட்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகாதீங்க. அனாவசியமாக வெளியில் போகாதீங்க. அப்படி போகிற நிலமை இருந்துச்சுன்னா நீங்கள் மாஸ்க் போட்டு போங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா சானிடைசர் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே நீங்கள் வந்து ஆவி பிடிங்க, வேவு பிடிங்க. வெறும் வாட்டரை வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுமே நீங்கள் ஆவி பிடிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் பி சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.